தாமிரபரணி ஆறு மிகவும் பாழ்பட்டு போய்விட்டது. கெமிக்கல் பொல்யூஷன் போன்ற அசுத்தங்களால் நிறைந்து குடிப்பதற்கு தகுதியற்றதாக மாறிவிட்டது. இந்த தாமிரபரணி ஆற்றின் மீது ஏற்படும் பொல்யூஷன்களை உடனே கட்டுப்பாடு செய்ய வேண்டும். அப்படி செய்ய தவறினால் நாங்கள் கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்க நேரிடும் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆற்றை ஏன் பாதுகாக்க கூடாது? ஆற்றில் ஏன் சாக்கடைகளே கலக்காமல் நாம் வாழ முடியாதா? நகராட்சி மற்றும் பேரூராட்சி மற்றும் சிறு கிராமங்கள் எல்லாமே இதில் மிகவும் கவனம் செலுத்தி தங்கள் ஊரின் வழியாக வரும் ஆற்றை பொல்யூஷன் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும். பிளாஸ்டிக் பொருட்கள் அதில் சேரக்கூடாது, சாக்கடை தண்ணீர் சேரக்கூடாது, மனித கழிவுகளோ விலங்கு கழிவுகளோ எந்த கழிவுகளும் அது சேரக்கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள். சிட்டிசன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் மணிவண்ணன், அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுவிட்டேன். இன்றைய செய்தி ஒன்றை படித்த பிறகு அதில் ஏற்பட்ட எனது சில எண்ணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். தாமிரபரணி ஆறு மிகவும் பாழ்பட்டு போய்விட்டது. மிகவும் கெமிக்கல் பொல்யூஷன் போன்ற அசுத்தங்களால் நிறைந்து குடிப்பதற்கு தகுதியற்றதாக மாறிவிட்டது என்ற பொதுநல வழக்கு கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டு அதன் மீது நீதிபதி அவர்கள் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த தாமிரபரணி ஆற்றின் மீது ஏற்படும் பொல்யூஷன்களை உடனே கட்டுப்பாடு செய்ய வேண்டும். அப்படி செய்ய தவறினால் நாங்கள் கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்க நேரிடும் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆனாலும் அந்த எச்சரிக்கைகள் எல்லாம் புறந்தள்ளப்பட்டு அவற்றை பற்றி சட்டையே செய்யாமல் மறுபடியும் அதே நிலை நீடிக்கிறது என்ற கொடுமையான தகவலை நாம் அந்த டிவி மூலமாக தெரிந்து கொண்டோம். இதற்கு பொதுமக்கள் அனைவருமே ஒரு விதத்தில் பொறுப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் இயற்கை அளிக்கும் நமது அருமையான நீரை, மலை மீது மிகவும் பரிசுத்தமாக வரும் நீரை, அது வரும் இடங்களில் எல்லாம் எந்தெந்த இடங்களிலெல்லாம் நாம் அவற்றை பாழ்படுத்த முடியுமோ அவ்வாறெல்லாம் பாழ்படுத்தி விட்டு கடைசியில் நம் குடிப்பதற்கு ஆறாக நம் ஊருக்கு வரும்போது அது குடிப்பதற்கு தகுதியற்றதாக இருக்கிறது என்ற நிலைமை என்பது மிகவும் மோசமான நிலைமை. இது நமது அறிவின்மையை காட்டுகிறது. நாம் ஆற்றை ஏன் பாதுகாக்க கூடாது? ஆற்றில் ஏன் சாக்கடைகளே கலக்காமல் நாம் வாழ முடியாதா? இது ஒரு முக்கியமான கேள்வியாக உங்கள் முன் வைக்கிறேன். நீங்கள் அனைவரும் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நகராட்சி மற்றும் பேரூராட்சி மற்றும் சிறு கிராமங்கள் எல்லாமே இதில் மிகவும் கவனம் செலுத்தி தங்கள் ஊரின் வழியாக வரும் ஆற்றை பொல்யூஷன் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும். பிளாஸ்டிக் பேப்பர் குப்பைகள் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை உங்கள் அனைவரிடம் தட்டி எழுப்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆகையினால் தயவு செய்து அனைவருமே நம் ஊரில் வரும் ஆற்றை பாழ்படுத்தக்கூடாது என்ற தீவிரமான எண்ணத்தோடு அரசாட்சியில் இருப்பவர்கள் இருந்தாலும் சரி, அரசில் இல்லாதவர்கள் இருந்தாலும் சரி, பொதுமக்களாயினும் சரி, எல்லோருக்குமே இதில் பங்கு இருக்கிறது. ஆகவே உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து ஆற்று நீரை மாசுபடுத்தாதீர்கள். ஆற்று நீரில் எந்த சாக்கடையும் கலக்க அனுமதிக்காதீர்கள். பிளாஸ்டிக் பொருட்கள் அதில் சேரக்கூடாது, சாக்கடை தண்ணீர் சேரக்கூடாது, மனித கழிவுகளோ விலங்கு கழிவுகளோ எந்த கழிவுகளும் அது சேரக்கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள். உங்கள் ஏரியாவில், உங்கள் பகுதியில் வரும் ஆற்றை நீங்கள் பாதுகாத்தால் பிற பகுதியில் செல்லும் ஆறு சுத்தமாக செல்லும். ஒவ்வொருவரும் இந்த முயற்சியில் பங்கு பெற வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த குடித நீரை மாசுபடுத்தாமல் பாதுகாக்கும் பொருட்டு நமது முன்னோர்களும் மன்னர்களும் எடுத்த அதற்கு சட்டங்கள் வகுத்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் நீங்கள் அனைவரும் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். இங்கு ஜெயங்கொண்ட சோழபுரத்தில் இருக்கும் ஆவேரி என்ற ஏரியில் இருந்த கல்வெட்டு என்ன சொல்கிறது என்றால், இந்த குடிநீருக்கான இந்த நீர்நிலையை யாரும் மாசுபடுத்தக்கூடாது. அப்படி மாசுபடுத்தினால் அவர்களுக்கு நாங்கள் அளிக்கும் தண்டனையும் சரி, இறைவன் அளிக்கும் தண்டனையும் சேர்ந்து அவர்கள் குடும்பத்தாரை பாதிக்கும். ஆகவே நீங்கள் இந்த பாவத்தை செய்யாதீர்கள் என்று பொதுமக்களை கேட்டுக்கொள்ளுமாறு, ஆணை கூட இடாமல் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுமாறு ஒரு கல்வெட்டு உள்ளது. அந்த கல்வெட்டு இப்பவும் அகழ்வாய்ப்பகம், ராஜராஜன் அகழ்வாய்ப்பகம் என்ற இடத்துல வைத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அதை இந்த ராஜராஜ சோழன் மன்னன் காலத்திலே, ராஜேந்திர சோழன் மன்னன் காலத்திலே நாம் தண்ணீரை எப்படியெல்லாம் போற்றி பாதுகாத்தோமோ அதே வழியில் நாம் நின்று பாதுகாப்போம் என்று உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். மேலும் ராஜேந்திர சோழன் அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கும் பொன்னேரி என்ற ஏரி நீருக்கு கங்கையிலிருந்து நீர் கொண்டு அதை நீர் சேமிக்கும் ஒரு இடமாக 1000 வருடங்களிலிருந்து பாதுகாத்திருக்கிறார். அந்த ஏரி தற்பொழுதும் பயனுள்ள ஏரியாக இருக்கும். ஆனால் அதற்கு வரத்து உள்ள கொள்ளிடம் ஆற்றிலிருந்து அதற்கு வரவேண்டிய வாய்க்கால்கள் எல்லாம் அடைபட்டு விட்டதால் இப்பொழுது அண்மையில் சென்ற 2 லட்சம் கியூபிக் தண்ணீர் வீணாக கடலில் சென்று கலந்து விட்டது. அதையெல்லாம் நாம் பாதுகாத்து ஸ்டோரேஜ் செய்து கொள்ளும் ஏற்பாடுகளை செய்தால் நமது மக்கள் எல்லோருமே மிகவும் தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் வாழ முடியும் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.